வாக்கு தத்துவம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, உம் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. சொல்லுவோமா? வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி. ஓ தேவனே, நீர் பெரியவர் பெரியவர் தேவனே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே, நீ நல்லவர் நல்லவர் தேவனே, நீர் வல்லவர் வல்லவர் தேவனே, நீ பெரியவர் பெரியவர் தேவனே, நீ பரிசுத்தர். எல்லாரும் சத்தமா தேவனே, நீ நல்லவர் வல்லவர் தேவனே, நீர் வல்லவர் நல்லவர். பாவிகள் துரோகிகளையா பாவாதா மக்களே நீயா. சொல்லுவோமா? பாவிகள் துரோகிகளையா நாங்கள் பாவ ஆத மக்களே, பாதகரும் பாவம் போக்கவே ஒரு பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. அப்பா, பாதகரின் பாவம் போக்கு ஒரு பாதகனை போல பாதகன் போல் தொங்கி நீ கைகளை தட்டி. தேவனே, நீ பெரியவர் பெரியவர் தேவனே, நீ பரிசுத்த. எல்லாரும் சேர்ந்து தேவனே, நீ நல்லவர் நல்லவர் தேவனே, நீர் வல்லவர் தேவனே, நீ பெரியவர் பெரியவர் தேவனே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே, நீ. ஓ ஆவியானவரே, சொல்லுமா? நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசவர காலம் ஆகு. ஓ நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர்வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் அப்பா, மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகை நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டி. சொல்லுவோமா? வாக்கு தத்தம் செய்த ஓ வாக்கு மாறா வாக்கு. ஓ வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி வல்ல ஆவி மாறி. ஓ வாக்கு தத்தம் செய்த கத்த. ஓ இயேசுவே, வாக்கு மாறா ஆண்டவரே. அவருடைய வாக்கு தத்தம் என்ன? வாக்கு. ஓ இயேசு ராஜா, வாக்கு. உம்முடைய வாக்கு தத்தத்தை நம்பி வாக்கை நம்பி வந்து நிற்கி. ஓ இந்த பகல் வேளையிலே வல்ல ஆவி இயேசுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி வல்ல ஆவி. அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லும். ஆண்டவரே, நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினதே உம்முடைய வாக்கு தத்தம். ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு பின்பும் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த பூமிக்கு பின்பும் இந்த உலக வாழ்வின் முடிவை நாங்கள் எட்டுகிற நேரத்திலேயும் மரணம் எங்களை ஜெயிக்காதபடிக்கு, பிசாசு எங்களை ஜெயிக்காதபடிக்கு, அதற்கு பின்பு எங்களை உம்முடைய மாதிரியாக உம்முடைய உயிர்த்தெழுந்த சரீரத்திற்கொப்பனையான எந்த சரீரத்திற்கொப்பாய் எங்களை மாற்றும்படிக்கு, நித்திய ராஜ்யத்திற்கு நேராய் எங்களை கொண்டு செல்லும்படிக்கு, நித்தியராயிருக்கிற தேவன் நித்தியமாய் எங்களை அழைத்திருக்கிற அந்த அழைப்பின் வாக்கு தத்தத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டு இந்த உலகத்தில் எதை ஆகிலும் ஒன்றை சாதித்து நான் பெரியவன், என் குடும்பம் பெரியதென்று சொல்லி காட்டும்படி பிரயாசப்படுகின்ற அத்தனை பிள்ளைகளும்
இந்த ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த மார்க்கத்திற்கு ஏதுவான தேவ சித்தத்திற்கு நேராய் ஓட பயணிக்க தேவன் பலத்த காரியங்களை செய்தருளுவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அந்த வாக்கு தத்துவத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிலைப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் அநேகர் வெளியிலே கிடக்கிறார்கள். இயேசுவை அறியத்தக்கதாக ஒரு மாற்றமான பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தை தேசம் முழுவதும் கட்டளையிடுவீராக. பல மனிதர்கள் இதற்கு விரோதமாய் போராடி, பல அதிகார அமைப்புகள் இதற்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. தேவன் ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தினால் நீர் யார் என்பதை விளங்க செய்யும்படிக்கு இது போன்ற எதிராய் நின்ற அநேக வல்லமை பொருந்திய மேன்மையுள்ள பல பரிசுத்த மனிதர்களை நீர் உம்முடைய ஆவியின் பலத்தினால் சந்தித்து மாற்றியிருக்கிறீரானால் இந்த காலத்திலும் அப்படிப்பட்ட மாற்றங்களை தேசம் காண செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இருதயங்களையும் ஆண்டவரே சரீரங்களையும் ஆவி ஆத்துமாவையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குட்படுத்தி செபிக்கிறேன். எங்கள் செபத்தை கேட்டு அதிசயத்தை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் அப்படியே கடந்த சில நாட்களாக சிந்தித்து கொண்டிருக்கிற வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை ஒன்று திருப்பிக் கொள்ளுவோம். கடந்த நாட்களிலே நாம் வாசித்த வசனம் நம்மை தெளிவாக தெளிவுபடுத்தி வழிநடத்தி கொண்டு வருகிறது. பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிப்போமானால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவாகிய தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் அழிவுள்ளதாகிய இந்த உலக காரியத்திற்கு பின்பு ஓடி, இந்த உலக காரியத்திற்காக பிரயாசப்பட்டு, இந்த உலகத்தில் எப்படி ஆகிலும் நான் பெரியவன் என்று சொல்லுகின்ற, சாதித்தவன் என்று சொல்லுகின்ற பெயர் எடுக்கும்படி ஓடுகிறேன். நம்முடைய ஓட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அது எல்லாம் இந்த உலகம் தேடுகின்ற சகலமும் இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய அழிவுள்ளது என்று சொல்லுகிறதையும், ஆனால் அப்படிப்பட்ட அந்த அழிவுள்ள இடத்திலே இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்ற ஒருவராலே நித்தியமாய் அழியாத ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நீங்களும் நானும் திரும்பவும் அவரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் மூலமாய் நித்திய காலத்திற்கென்று நாம் அழிவுக்கென்றிருக்கிற நம்முடைய வாழ்வில் இருந்து அழியாமை என்று சொல்லுகின்ற ஒரு நித்திய நிறைவுக்குள்ளே தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கடந்த சில வாரங்களாய் பார்த்தோம். தேவனுடைய நிறைவு என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய நிறைவு என்ன? அவர் நித்தியமானவர் என்பதுதான் அவரிடத்தில் காணப்படுகிற நிறைவு. அல்லேலூயா. மனிதனிடத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனுடைய மேன்மை என்ன என்று சொல்லி பார்த்தால், பணம், புகழ், பெருமை எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய முடிவை பார்த்தால் பணமும் அவன் கையிலே வரவில்லை. மரணத்தின் வழியாக எந்த ஒரு செல்வாக்கு படைத்தவனாயிருக்கலாம், எந்த ஒரு அதிகாரம் படைத்தவனாயிருக்கலாம், இன்று வரைக்கும் அப்படிப்பட்ட பல பெரிய
மனிதர்கள் இந்த உலகத்திற்கு சாட்சி சொல்லுகிறார்கள். கடைசி வரைக்கும் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்ட மகா அலெக்சாண்டர் சொல்லுகின்றார், கைகளை வெளியில் வைத்து என்னை அடக்கம் பண்ணுங்கள். காரணம், இந்த உலகம் முழுவதையும் நான் ஆதாயப்படுத்தினாலும் எல்லா மனிதர்களும் என்னை கண்டு என்னுடைய ஆளுகையை கண்டு பயந்தாலும் எல்லா அதிகாரங்களும் நடுங்கினாலும் நான் இந்த உலகத்தில் எதையும் கொண்டு போகவில்லை, என் கைகள் வறுமையாயிருக்கிறது என்று சொல்லுகிறதை சொல்லிவிட்டு போனான். அல்லேலூயா. அப்படின்னா பணம், புகழ், பதவி இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு நிறைவுள்ளது அல்ல. மரணம் வாரிக்கொண்டு போகும் பொழுது எல்லாம் விட்டுட்டு தான் போகணும். அல்லேலூயா. இடுப்பில் அணிஞ்சிருக்கிற ஒட்டியானம் முதல் காலில் போட்டிருக்கிற மெட்டி வரைக்கும் நீங்க எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணினாலும் கடைசியில ஸ்தோத்திரம் அதை கூட உங்க சரீரத்தோடு அனுப்ப மாட்டார்கள். எல்லாத்தையும் எப்படி ஆகிலும் எவ்வளவுதான் இறுக பற்றி இருந்தாலும் எடுக்கவே முடியாதபடிக்கு இருந்தாலும் வெட்டி ஆகிலும் எடுத்துட்டு தான் அனுப்புவாங்க. அல்லேலூயா. அப்படியானால் நம்ம இந்த உலகத்தில் வரும்ப வெறுமையாத்தான் வந்தோம், போகும் போயும் வெறுமையாத்தான் போகிறோம். அல்லேலூயா. காரணம், இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக நிரந்தரமானது அல்ல, இது அழிவுள்ளது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இது அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரிப்பிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனுக்குலத்துக்காக இரத்தம் சிந்தி அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்குள்ளே தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு புத்திர சுவிகார ஆவியை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவர்களை அல்லாமல் அந்த நித்தியத்திற்குள்ளே எந்த மனுஷனும் போக முடியாது. வருடங்கள் கடந்து போகிறது, புதிய புதிய வருடங்கள் வரும் பொழுது புதிய புதிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு அநேக விதத்தில் சொல்லப்படுகிறது. ஆனா வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லுகிறதே அவருடைய பிரதானமான வாக்குத்தத்தம். தெரியுமா? நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லுகிறதே. வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நித்திய ஜீவன் அப்படின்னா நித்தியமான அழிவில்லாத வாழ்க்கையை இன்றைக்கு இந்த உலகத்திலே அழிவுக்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனைக்கு நேராக, நித்திய வாழ்வுக்கு நேராக உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லுவதே இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த வாக்குத்தத்தம். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவன் நித்தியமானவர், மனிதனோ அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறான். தேவனிடத்தில் இருக்கிற சகலமும் நிறைவானது, மனிதனிடத்தில் இருக்கிற சகலமும் குறைவுள்ளது. காரணம், நல்லவன் ஆனாலும் சரி கெட்டவன் ஆனாலும் சரி மரணம் என்று சொல்லுகின்ற ஒரே வழிக்குள்ளே இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் கடந்து சென்று தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அவன் நாட்டையே ஆளுகை செய்கிற அதிபராய் இருக்கலாம், பிரதமராய் இருக்கலாம், முதல்வராய் இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் கடைசியில நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் பார்த்த காரியம் 3 விஷயம் சொல்லுகிறது. என்னெல்லாம் சொல்லுகிறது? ஒரு மனிதனுக்குள்ளே பாவத்தினாலோ இல்லையானால் வியாதியினாலோ இல்லை பிசாசினாலோ அவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் வருகிறது, மரணம் என்று சொல்லுகின்ற ஒன்றிலே அவன் பிரவேசித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. மனிதனுக்கு இது பிரமாணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தை ருசி பார்க்காமல் எந்த ஒரு மனிதனும் இம்மையிலிருந்து மறுமைக்கு நேரே போக முடியாது. அப்போ மரணத்தை
தெளிவாய் சொல்லுகிறது. அது ஒரு வழி. அந்த வழியாக நாம் பிரவேசித்தால் ஒழிய நித்திய வாழ்வுக்கு நேரம் வரவே முடியாது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? குறைவுள்ளவர்களாகிய உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்கும்படிக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் சபைகளிலே சொல்லுகின்ற சாட்சியை போல என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனேன், பாஸ்டர் எனக்காக ஜெபித்தார்கள், என் வாழ்க்கையில் இருந்த தரித்திரம் மாறியது, என் வாழ்க்கை துளிர்த்தது, என் வாழ்க்கை மேன்மை அடைந்தது என்று சொல்லுகின்ற சாட்சியை ஏற்படுத்துகிறதல்ல தேவனுடைய சாட்சி. அல்லேலூயா. அது ஒரு வகையில் நமக்கு போதுமான தேவையான இல்ல அதிகபட்சமாகவே ஆண்டவர் தந்தாலும் தராவிட்டாலும் அதனுடைய முடிவும் எங்கே போகிறது? நீங்க என்னத்தான் சம்பாதித்தாலும் என்னத்தான் ஆண்டவர் பெயரிலே சாட்சிகளை சொன்னாலும் இந்த உலகத்திற்கு நீங்களும் ஒரு நாள் விடை சொல்லி போகத்தான் போகிறோம். நானும் ஒரு நாள் விடை சொல்லி ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போ இதெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நோக்கி பாருங்க. யோவான் தெளிவாய் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற உங்களை, அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற என்னை, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய கிருபையினாலே விசுவாசிக்கிற சகல மனிதரும் அந்த நித்திய ஜீவனை, நித்திய தேவனுக்கு ஈக்குவலா நித்திய ஜீவனை, நித்திய உயிரை, நித்திய வாழ்வை பெற்று அவரோடு கூட என்றென்றும் அவருடைய பிரஸ்தாபத்தை அறிந்து அவருடைய மகிமையை உணர்ந்து அவரோடு கூட வாழும்படிக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாழ்வை கொடுப்பதற்காகத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள நிறைவில் உங்களை நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பார்த்தோம், கடந்த வாரத்தில் பார்த்தோம், தேவனுடைய நிறைவு என்னன்னு பார்த்துட்டோம். நித்தியம். மனுஷனுடைய குறைவு என்ன அப்படிங்கிறது ரெண்டு விதம். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை நித்தியம், அழிவில்லாதது. மனுஷனுடைய நிறைவோ அழிவுள்ளது. எங்க நீங்க எதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சாதித்தேன் என்று சொல்லுகிறதுக்கு ஒரு கேரண்டி இல்லை. நாளைக்கு மரித்தால் நான் சம்பாதித்த செல்வாக்கு யாருடையதாகும்? நாளைக்கு நான் மரித்தால் நான் சம்பாதித்து வைத்திருக்கிற, ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற எல்லா பெருமைகளும் யாருடையதாகும்? அல்லேலூயா. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் எல்லா வரவும் நிறைய இருந்ததுனால நான் இப்படியெல்லாம் என்னுடைய வருமானங்களை பெருக்கும்படி என்னுடைய வருமான எல்லாத்தையும் அங்கங்கே நான் கெட்டி பெருசு அம்பாரமா வைப்பே அப்படின்னு சொல்லிட்டு அவ படுக்கை இறக்கி போகும்போது ஒரு சத்தம் கேட்கிறது, இன்று ராத்திரி வேளையிலே உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபட்டு போனால் நீ சம்பாதித்த இவைகள் எல்லாம் யாருடையது? அவனாலேயும் பதில் சொல்ல முடியவில்லை. இன்று உயிரோடு இருந்து இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் எப்படி ஆயிலும் ஜெயித்திட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற நம்மாலே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. காரணம், எங்கே போனாலும் நாம் பிடித்து வைத்திருக்கிற எல்லா மேன்மைகளை நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், எனக்கு இது மட்டும் இருந்துச்சுன்னா நான் ஒன்றுமே இல்லை, நான் கவலையே பட மாட்டேன், போயிடுவேன். இல்லை, அது இருக்கிற எத்தனையோ பேர் அதை விட்டுட்டு தான் போயிருக்காங்க. சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும், சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன? தேவன் நம்மை அழிவுக்குள்ள இடத்திலிருந்து அழியாமைக்குள்ளே நடத்தும்படிக்குத்தான் அவர் ரத்தம் சிந்தினது. அவர் நமக்காய் பலியானது அதுக்காகத்தான். ஆனால் இன்றைக்கு அவைகள் எல்லாம் சபைகள் வழிமாறி திசை மாறி உலகத்தின் காரியத்தை நான் பெற்றுக்கிட்டேன், நான் ஆண்டவருக்காக ஓடினேன், ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி சந்தோஷப்படுகிற இடத்துல நாம் வந்து நிற்கிறோம்.
இன்றைய பாடல்கள் எப்படி ஆண்டவரை கொண்டு வந்திருக்கு? ஒரு காதலனாக, ஒரு ரசிகனாக, ஒரு சினிமா ஒரு பிரபலமாக இந்த பாடல்கள் எல்லாம் நம்மை கொண்டு வந்திருக்கு. ஆனால் பழைய காலத்தில் பாடல்கள் எழுதிய பாடல்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் பாவத்தை உணர்ந்து பாடியிருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவனை தேவனாய் பார்த்தார்கள். அவருக்கும் இவர்களுக்கும் இடைப்பட்ட இடைவெளியை பார்க்கும்போ அவர்கள் பாவத்தை நினைச்சு மனமருந்தினார்கள். அவர்களால் சொல்ல முடியல நான் நீதியான வாழ்க்கை வாழ்றேன்னு. ஆனால் இன்னைக்கு சொல்ல முடியுது, இன்னைக்கு தைரியமாக சொல்றாங்க. அப்படின்னா காரணம் என்ன? எங்கேயோ பரிசுத்தத்தில் இருந்த தேவனை அவர்களுக்கு ஈக்குவலா வச்சு பார்த்து தேவனை அவலட்சணம் படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் தேவன் தான், மனிதன் மனிதன் தான். அல்லேலூயா. நீங்க மாறினாலும் சரி, மாறாவிட்டாலும் சரி, தேவனை மாற்ற முடியாது. நீங்க நல்ல பிரியமானவர்கள் என்று சொன்னாலும் உங்களையும் என்னையும் மாற்றவே முடியாத பிறவி குணம், ஜென்ம சுபாவம் நிறைய நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதவசனம் சங்கீதத்தில் சொல்லுகிறது, உணர் உள்ளவன் எங்கே உண்டோ என்று சொல்லி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய குறைவு வேற, தேவனுடைய குறைவு வேற. தேவனுடைய குறைவு என்னன்னா, நீங்க இந்த உலகத்திற்காக, அழிவின் காரியத்துக்காக கேட்கிற எந்த விஷயமும் தரலாம், தராமலும் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய நிறைவு என்ன என்று சொன்னால், உங்களுக்கு எனக்கு நித்திய வாழ்வை கொடுப்பதுதான் அவருடைய நிறைவு. அது ரொம்ப ஈஸி. நீங்க கேட்டாலும் சரி, கேட்காட்டியும் சரி, நீங்கள் தேவனுடைய வழியில் நடத்தப்பட்டு அந்த வழியில என்றாகிலும் ஒரு நாள் வந்து அவருடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக, அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் மாறும்படிக்கு ஏதோ ஒரு வழியிலே உங்களை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அறிய போகிறீர்கள். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், என்றோ ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. ஏதோ ஒரு வழியில் உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும், மனிதனுடைய குறைவு ஸ்தோத்திரம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் கடைசியில் அவனுடைய மேன்மை என்னதுதான்? பாவத்திலிருந்து வெளியே வர முடியல, வியாதியிலிருந்து வெளியே வர முடியல, பிசாசிலிருந்து வெளியே வர முடியலை. இந்த மூணும் அவனுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற ஒரே விஷயம் என்ன? மரணம். பாவத்தில் மரித்திருக்கிறோம், வியாதியில் மரித்திருக்கிறோம், பிசாசில் மரித்திருக்கிறோம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நல்லது செய்யணும்னு விரும்புகிறேன், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், தேவனுக்கு வாஞ்சையாக ஓடணும்னு விரும்புகிறேன், ஆனால் நானோ அதுக்கு நேர் எதிரடையான காரியத்தை செய்கிறேன். காரணம் என்னன்னா, நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிற பாவம் என்ன அப்படித்தான் நடத்துது. அல்லேலூயா. எனக்குள்ள எனக்கு ஒரு பகை இருக்கிறத பார்க்கிறேன், எனக்கு ஒரு முள், எனக்கு எதிராகவே எனக்குள்ள ஒன்று இருக்கிறத நான் பார்க்கிறேன். யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுவிக்க கூடும் என்று சொல்லி கதறுகிறான். அல்லேலூயா. இன்றைய சபைகள் ஊழியங்கள் இன்றைக்கு எப்படி போகிறது? நான் ஜெபம் பண்ணே, ஆண்டவர் எனக்கு நல்லதை செய்தாரு, சுகத்தை தந்தார், விடுதலை தந்தார், அற்புதத்தை தந்தார். இதெல்லாம் மனுஷன் என்ன பண்றான்? பிடிச்சுக்கிட்டு தொங்குகிறோம். இதை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். இன்று இயேசுவினிடத்தில் வந்ததினால் கிடைத்த சுகமோ, பலனோ, நன்மையோ, ஆசீர்வாதமோ அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை குறித்து தான் பார்க்க போறோம். மனிதனுடைய குறைவு மரணம் என்று தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனமும் அவருடைய 23வது வசனத்தையும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனமும் 23வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்துவோ இந்த மரண சரீரத்தை உடையவராக பிறப்பிக்கப்பட்டு
கடைசியிலே அந்த மரணத்தின் ஊடாக கடந்து சென்று அவர் அதை எப்படி மாற்றினார் என்று சொல்லுகிறது இந்த வசனம் சொல்லுகிற வாசிக்கல. கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் மரணத்திருந்தவர்களில் முதற் பலனாக இன்றைக்கும் அவர் இருக்கின்றார். அல்லேலூயா. 23 வாசிக்கலாம். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்துவே. போதும். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தின் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற முடிவு எதுதான்? மரணம்தான். நித்திரை அடைந்தவர்கள் பலரும் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு பல லட்சம் கோடி மக்கள் மரணத்தில் தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? இயேசு கிறிஸ்து வருவார், என்னை அவருடைய சாயலுக்கொப்பாய் எழுப்புவார், என்னை அவருடைய சாயலுக்குப்பாய் உருமாற்றுவார் என்று சொல்லுகின்ற ஒன்றிற்காக காத்து கிடக்கிறது இந்த உலகத்தில். இதற்கு முன்பு மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும். அல்லேலூயா. அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் உன் வரிசையில் படுத்துக்கொள், கடைசி நாளில் நான் உன்னை உன் வரிசையில் எழுப்புவேன், அப்ப நீ எழும்பி வா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய கடைசி ஸ்டேஜ் எங்கதான்? மரணம். அதை ஆண்டவரை அறிந்து ஆராதித்து ஆண்டவரை பிடித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானுமோ அந்த மரணத்தை குறித்து தான் பயம் இல்லாமல் வாழும்படிக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். மரணத்தின் மேலும் சாபத்தின் மேலும் பிசாசின் மேலும் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் அந்த அதிகாரம்? அது உங்களை பிடிச்சு வைக்க முடியவே. அல்லேலூயா. சொற்ப காலம் தேவனிடத்தில் வர முடியாதபடிக்கு நாம் பிரிக்கப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து வருகையோ, அவருடைய ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் வந்து மறுரூபமாக்கப்படுகிறதோ, இந்த ரெண்டு வழியிலே நாம் ஒரு வழியிலே பிரவேசிக்கும் பொழுது இந்த உலகம் பார்த்து பயந்து கொண்டிருக்கிற மரணத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து என்னுடைய ஜீவனாய் இருக்கிறபடியினாலே இந்த உலகம் பார்த்து பயப்படுகிற மரணம் எனக்கு ஒரு மரணம் அல்ல, அது ஆதாயமே என்று சொல்லுகிறது தான். மரணத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற, முடிவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அதை அடையும்படிக்கு தான் நீங்களும் நானும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், யார் இதை இழக்கிறாங்களோ இழக்கலையோ, பெற்றுக்கொள்றாங்களோ பெற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த என் சத்தத்தை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த நித்திய ராஜ்யமாகிய நித்திய வாழ்வாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த மீட்பையும் ரட்சிப்பையும் நீங்கள் ஒருவரும் இழந்து போகக்கூடாது. அது அவ்வளவு வேல்யூவானது. அல்லேலூயா. கார் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். வீடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆகாரம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நிம்மதி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதெல்லாம் நம்ம எங்கே கொண்டு நிறுத்தோம்? கடைசி அதெல்லாம் இல்லாதனால நான் செத்து போனேன், இது மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு மரணம் அல்ல, அந்த மரணத்திலிருந்தும் அவருடைய சாயலுக்குப்பா எழுப்ப பண்ணுகின்ற ஒரு ஜீவன் அவருக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த மனிதன் சொன்னா, எனக்கு கிறிஸ்து தான் ஜீவன், சாவு எனக்கு என்னது? ஆதாயம், பலன் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 3:16 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கொடுத்த நித்திய வாழ்வு என்ன அப்படிங்கிறத அந்த வசனம் சொல்லுகிறது. 3:16.
தேவன் தம்முடைய ஒரே பேரான கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி ஆமென் அல்லேலூயா நித்திய ஜீவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது ஏதோ ஞானஸ்நானம் எடுத்து இந்த சபையில உறுப்பினராகி இந்த சபையில ஒரு பதவியை வாங்கி இந்த சபையிலே ஒரு பாஸ்டர் ஆகி இந்த சபையின் பெயரை சொல்லி இந்த உலகத்தில் கிடைக்கிற ஆசாபாசங்களையும் அழிவுக்குரிய சகல நன்மைகளை பெற்றுக்கொண்டு இந்த ஊர்ல 4 பேருக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற சாட்சியை ஏற்படுத்தும்படிக்கு அல்ல ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வேற வழி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த வழி என்ன? இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளுகிறதுனால உங்கள் மேல மரணம் ஜெயிக்க முடியாது, வியாதி ஜெயிக்க முடியாது, பிசாசு ஜெயிக்க முடியாது. மரணமும் வியாதியும் பிசாசும் பலவீனமும் பாவமும் உங்களை மரணத்தில் கொண்டு போகும். ஆனால் அந்த மரணத்திலிருந்தும் இயேசு என்று சொல்லுகிறவரை நீங்கள் பிடித்திருப்பீர்களானால் அதிலிருந்தும் உங்களை உயிர்ப்பித்து அவரை போல சாயலை ஒத்த அவரை போல மாறுதல் அடைந்தவர்களாக அவருடைய மனவாட்டியாக தேவனோடு கூட தேவனை அறிந்து கொள்ளாத தேவனை அறிந்து ஆராதிக்கத்தக்க திராணி உள்ளவர்களாக அவருக்கு ஒப்பாய் மாற்றும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காகத்தான் இன்றைக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவே நித்திய ஜீவன். அப்போ தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி இயேசு கிறிஸ்துவில் இருந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருவார். அப்படின்னா எதை தருவாரு? எதை தரும்படிக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார்? உங்களுடைய பலவீனமோ வியாதியோ நன்மையோ ஆசீர்வாதமோ இந்த உலகத்தின் காரியங்களை தேடி நம்முடைய யோசனை ஓடுகிறது, சிந்தனை ஓடுகிறது, ஐம்புலன்களும் அதற்காகத்தான் ஓடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறது அதல்ல. வசனம் சொல்லுகிறது, மெய்யான தேவனை அறிகின்ற அறிவும் அவர் அனுப்பின குமாரன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? நித்திய ஜீவனை நமக்குள்ளே ஆரம்பித்திருக்கிற வேலை தான் இயேசுவை அறிகிற அறிவு. அல்லேலூயா. இன்று நான் மரித்தார் இல்லையானால் இன்று இயேசு இந்த உலகத்திற்கு வெளிப்படுவாரானால் நான் கிறிஸ்துவோடு ஒன்னில் கிறிஸ்து வருகையில் முதல் பலல்ல எழுந்திருப்பேன். இல்லைன்னா 2வது ஆப்ஷன்ல கிறிஸ்து வரும்பொழுது இமை பொழுது அவரோடு கூட போகும்படிக்கு அவருடைய மகிமைக்கொத்த நிலையிலே மறுரூபமாவேன் என்று சொல்லுகின்ற நித்திய வாழ்வுக்கு உள்ளே நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிற அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படிக்கு நானும் நீங்களும் என்னை கேட்கின்ற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் நாம் நித்திய ராஜ்யத்திற்கு என்று வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் அது ஒண்ணுதான். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு உலகம் பலதையும் பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் தப்பில்லை. இந்த உலகத்தில் மனுஷன் இயல்பாகவே தேடுகிற தேடுதல்ல ஆண்டவரும் செய்வார்னு சொல்றது தப்பில்லை. ஆனால் நீங்கள் அறியாமல் தேடிக்கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. நீங்கள் அறியாமல் தேடிக்கொண்டிருப்பீர்களானால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இம்மைக்காக ஒருவன் இந்த இயேசுவை தேடி ஓடுவானானால் வேதம் சொல்லுகிறது அவனை போல பரிதபிக்கப்பட்டவன் ஒருவன் இருக்க முடியாது. ஆனால் அதே இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுதோ
இந்த உலகத்துக்கு தேவையான இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட. அப்போ தேட வேண்டியது ஒன்று, தெளிவாய் வேதம் சொல்லிவிட்டது. தேட வேண்டியது இந்த இம்மைக்கான தேவையாயிருக்கிற காரியங்களை தேட சொல்லவில்லை, மாறாக தேட வேண்டியதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பானதை தேட சொன்னார். தேடும்போ இம்மைக்குரிய அழிவுக்குரிய சகலமும் குறைவுள்ளதா அப்பப்போ கிடைக்கும், கிடைக்காம போகலாம், இல்லைன்னா நிறைவாக கிடைக்கலாம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஓட்டம் அவைகளுக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்கு நேராய் ஓடுகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் எல்லாம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நித்திய ராஜ்யம்தான் அவருடைய முழுமையான ஆசீர்வாதம். இப்போ வாசிக்கலாம் யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு நேரம் வருவோம். யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம். அங்கே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில் நிறைவாக்குகிற தேவன் முதல் விஷயத்தை என்ன கொடுக்கிறார்? 24வது வசனம் வாசிக்கலாம். முதல் நித்திய ஜீவன் எங்கே வருகிறது என்று சொன்னால் வாசிக்கலாம். கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்குள்ளே, சத்தமா சொல்லுங்களேன், முதல் விஷயம் அனுப்பினவரை எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ, அனுப்பின சர்வ வல்லமையுள்ள தேவனை எந்த ஒரு மனிதன் பயப்படுகிறானோ அந்த மனிதனுக்கு என்ன வருதா? நித்திய ஜீவன் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனை அடைகிறதற்கு இயேசு மட்டுமல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிந்து கொண்டாலே, அவருக்கு பயப்படுகிற பயவாழ்வு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்னாலே, ஒருவேளை அவர் தம்முடைய ரட்சிப்பை கொடுக்க வாய்ப்பு உள்ளது. அல்லேலூயா. என்னை அனுப்பினவராகிய உம்மை அறிவது என்னது? நித்திய ஜீவன். என்ன குசு குசு? சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிகின்ற ஒரு நிலைமை ஒரு மனிதனுக்குள்ள வரணும். அதுதான் என்னதான்? நித்திய ஜீவன். முதல் விஷயம், பிதாவாகிய தேவனை அறிகின்ற அறிவு, சர்வ வல்லவரை அறிகின்ற அறிவு, அவருக்கு பயப்படுகிற பயம் எந்த மனுஷனுக்குள்ளே இருக்குமோ அவனுக்குள்ளே ஒரு நித்திய ஜீவனை தேவன் உண்டாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது எதை குறித்து சொன்னார் அப்படின்னு ஒரு விஷயத்துல நாம் முடித்து கொள்ள முடியல. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவனை பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரான் என்று இயேசு சொல்லுகின்றார். இப்போ ஒருவன் வருகிற வழி, ஒருவன் ஆண்டவரிடத்தில் சேருகிற எந்த காரியமும் எந்த மனுஷனுடைய சிந்தையில் தோன்றினது இல்லை, அவனுடைய யோசனையில் புரிந்து கொண்டதும் இல்லை, மாறாக சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறது. நான் வருகிற வேளையும் நேரத்தையும் பிதாவான ஒருவரை தவிர யாரும் அறியவில்லை, எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ற நிலைமையில தான் அவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிகிற அறிவு ஒரு மனுஷனுக்கு இருக்கும் அப்படின்னா, உணர்வுள்ள உணர்வு. ஸ்தோத்திரம். வேதவசனம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து, பக்தி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து பக்தி வேறு விதமான வழியிலே போனாலும் அப்படிப்பட்டவர்களை கூட மனசாட்சியின்படி தேவன் ஒருவேளை இந்த வழியிலே கொண்டு நிறுத்தலாம். அல்லேலூயா.
சில வசனங்களை வைத்து நான் சொல்லுகின்றேன். அல்லேலூயா. இரண்டாவது என்ன காரியம் ஒரு மனுஷனுக்குள்ளே நித்திய ஜீவனை கொடுக்கிறது? 39வது வசனத்தை வாசிக்கலாம். 39வது வசனம். வேத வசனங்களை ஆராய்ந்து தியானித்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியினால் எழுத்தப்பட்டு நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனத்தை தியானிக்கிறவைகளினாலே நமக்கு என்ன உண்டா? நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனங்களை ஆராய்ந்து தியானித்து அந்த வசனத்துக்கு பயப்படுகிற மனுஷனுக்குள்ளே ஒரு நித்தியத்தை உண்டாக்குகின்ற கிரியையை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. மூணாவது என்ன காரியம்? 6வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கின்ற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். ஆமென். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லுகிறார்? மனுஷகுமாரன் கொடுக்கின்ற போஜனத்தை போஜனம் பண்ணுகின்ற மனுஷனுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் கொடுக்கிற போஜனம் என்ன? அவர் என்ன சொன்னார்? என்னை புசிக்கிறவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் என் ஜீவன் இருக்கிறது என்று சொன்னார். அப்படின்னா ஞானஸ்நான உடன்படிக்கப்பட்டு அவருடைய பிரமாணமாகிய திருவிருந்தில் பங்கெடுக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாகவும் அவருடைய இரத்தத்துக்கு ஒப்பாகவும் பாவித்து விசுவாசத்தோடு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே தவறாமல் பரிசுத்தத்தோடு தேவ பிரமாணத்தின்படி அதை சரியாய் கடைபிடிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆண்டவர் சொல்லுகின்றார். வேதவசனம் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது, நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த போஜனம் அவனை நடத்துகிறது. அப்படின்னா அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகின்ற புசிக்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போகிறார். அப்படின்னா அங்கே நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பாத்திரவான்களாய் இருக்கிற சிறியோர் பெரியோர் யாவருக்கும் என்ன உண்டு? நித்திய ஜீவன். அல்லேலூயா. 4வது காரியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் 47வது வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம் 47வது வசனம். என்னிடத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி? இங்க எதை சொல்றாரு? 4வது என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றும் அவர் என்னுடைய பாவங்களுக்காக பாவ பரிகாரியாக தேவன் தந்தார், அவரை விசுவாசித்தால் என்னை நித்தியத்திற்கு நேராய் நடத்துவார் என்று சொல்லுகிற விசுவாசம் ஒரு மனுஷனுக்கு மனுஷிக்கு வரும் பொழுது அதை விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்கிறவளுக்கும் அந்த விசுவாசிக்கிற நேரத்திலே தேவன் அவனுக்குள்ளே அவளுக்குள்ளே எதை உண்டு பண்ணுகிறாராம்? நித்திய ஜீவனை உண்டு பண்ணுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் விசுவாசம் வச்சா என்னது? நித்திய ஜீவன். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 54வது வசனம். என் மாம்சத்தை
ஆமென், அல்லேலூயா. இது போன பாயிண்ட்ல நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் ஒருக்க கூட வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான. அப்போ நித்திய ஜீவன் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. இயேசுவினிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. மிக எளிதாக போக வேண்டிய ஒரே வழி இந்த ஒரு வழி தான் உண்டு. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறது காரு பங்களா உங்கள் பிரச்சனை தீர்ப்பதற்காக அல்ல, நித்திய ஜீவனுக்கு நீங்கள் பங்கடைகிறதற்கு, உங்கள் வாழ்வில் இருக்கிற சகல பாவ வியாதி பிசாசின் குறைவுகளை நீக்கி சுத்திகரிப்பதற்காக ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரே ஈஸியான வழி இயேசு. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நமக்கு என்ன உண்டா? நித்திய ஜீவன். அல்லேலூயா. 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 1 யோவான் 5:11. அந்த ஜீவன் அந்த அவர் தந்திருக்கிற குமாரனாம் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கவும். தேவனுடைய குமாரன் நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை நிறைய இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது, அவர்தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு மகிமை நமக்கு கிடைக்கும்னா அது எந்த மகிமை தான்? நித்திய ஜீவன் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமையான வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமும் நிறைவுள்ளதும் சம்பூர்ணம் நிறைந்ததும் அழிக்க முடியாததும் அழிவில்லாததுமாயிருக்கிற பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இவைகளின் வழியாயெல்லாம் நித்திய ஜீவன் வருகிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிறது. அவருடைய சரீரத்தை அந்த அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் விசுவாசத்தில் புசிக்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நித்திய ஜீவன் வருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. ரெண்டாவது, தேவனுடைய வசனங்களை பிடித்து கொள்ளுகிறதுனாலே வருகிறது நித்திய ஜீவன். மூன்றாவது, அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்குள்ள அவர் மூலமாய் நித்திய ஜீவன் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாலும் அவருடைய வசனத்தினாலும் அவருடைய குமாரனாலும் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நித்திய ஜீவன் என்றால் என்ன? இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. நம்ம சம்பாதிக்கிறது, ஓடுறது, தேடுறது எல்லாமே எங்கே தான் போய் முடியுது? அழிவில் தான் முடியுது. அழிவில் வரும்போது அங்கிருந்து நம்மை மீட்டு தேவனுக்கு ஒப்பான அழிவில்லாத மகிமை நிறைந்த துன்பம் இல்லாத பாவம் இல்லாத பிசாசு இல்லாத வியாதி இல்லாத அந்த நித்திய ராஜ்யத்திற்கு உங்களையும் என்னையும் நம்மையும் சேர்க்கும்படிக்கு ஆண்டவர் பிரியப்பட்டவராய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருபோதும் இந்த உலகம் தேடுகிறது போல இந்த மகிமை நிறைந்த
வாக்குத்தத்தத்தை அற்பமாய் தேடி விடாதீர்கள். அப்படின்னா உலகம் தேவனுக்குரிய அந்த மகத்துவத்தை எங்கே தேடுது? எங்கே தேடுகிறது? நித்திய ஜீவனை கொடுக்கின்ற தேவனிடத்தில் இயேசுவை நான் அறிந்து கொண்டே எனக்கு ஒரு வீடு கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி அழிவுக்குரிய காரியத்தை எங்கே தேடுகிறது? தேவனிடத்தில் தேடுகிறது. அது முறையல்ல. கடந்த வாரத்தில் பார்த்தோம், லாசரு ஐஸ்வர்யவான், 2 பேரும் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்தார்கள். ஒருவன் ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தான், ஒரு சம்பூர்ணமாக உள்ளவனாக இருந்தான். 2 பேருக்கும் வாழ்க்கை 2 விதமாக இருந்துச்சு. லாசருக்கு சொல்ல ஒரு பேக்ரவுண்டே, எனக்கு இன்னார் இருக்கிறான்னு சொல்ல ஆளே நாதியே இல்லை. அடுத்த நேரம் சாப்பாட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆனால் அவனுக்கும் எல்லாம் இருந்துச்சு. நான் சொல்லுகிறேன், 5 சகோதரர்கள் எனக்கு உண்டு ஐயா. 5 பேருக்கும் யாரை சொல்லி அனுப்பணும்? லாசருவை சொல்லி அனுப்புனா கேட்பான். அங்கிருந்து வந்த பதில், அங்கே தீர்க்கதரிசிகள் உண்டு, அங்கே ஆண்டவரை பற்றி சொல்லுகிறவர்கள் உண்டு. தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு வேத வார்த்தைகளும் இருக்கிறது. அதை கேட்டு திரும்பாதவனுக்கு இவனை அனுப்பி சொன்னாலும் அவன் கேட்க போகிறதில்லை. அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் போகின்ற பிரயாணம் எது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எதுக்காக பைபிளை எடுத்தோம்? எதுக்காக ஆலயத்துக்கு வர்றோம்? எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம்? எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோம்? எதுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இதெல்லாம் அவன் ஆண்டவர் ஆராதிச்சதுனால ஆண்டவர் அவனுக்கு செய்தார்னு சொல்லுகிற சாட்சியை ஏற்படுத்தும்படிக்கு அல்ல. அது அவன் ஒருவேளை 4 பேர் சொல்லலாம், பாத்தியா ஜெபம் பண்ணா அவனுக்கு ஆண்டவர் கிட்ட இருந்து செய்தார் சொல்லலாம். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதும் ஒரு நாள் அழிந்து போகும். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. அதற்காக உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தவில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னதே அவருடைய மகிமையான வாக்குத்தத்தம். மறுபடியும் சொல்லுகிறேன், வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம் அவருடைய 25வது வசனத்தை வாசிக்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு தேவை, அதோடு கூட இந்த நித்திய ஜீவனை என்ன செய்திடக்கூடாது? மழுங்கடித்து விடக்கூடாது. அது இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நித்தியமாய் நம்மை மாற்றும்படிக்கு நமக்காக தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி, இந்த உலகத்தில் அவரை ஒரு குற்றவாளியாய் சிலுவையிலே தொங்க விடப்படும் பொழுது கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நமக்காக, நம்முடைய மீட்புக்காக இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து ஏதோ கார் வாங்கி பங்களா வாங்கி எல்லாரும் சாதித்த காரியத்தை சாதிச்சேன்னு சொல்லுகிற ஒரு சாட்சியை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும்படிக்கு அல்ல அவர் அழைத்தது. அல்லேலூயா. நான் சொல்கிற வார்த்தையை கவனியுங்கள். இன்றைக்கு நிறைய இந்த முக்கியமான நித்திய ஜீவனை விட்டு உலகத்தின் காரியத்தின் உலகத்தில் தேவையாக இருக்கிற காரியங்களை பிடிச்சு நான் இதெல்லாம் பெற்றுக்கிட்டேன், என் கூட ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல உங்களுக்குள்ளே தேவன் விரும்புகின்ற மாற்றம். அல்லேலூயா. இந்த உலகம் அழிவுக்கு நேர போய் கொண்டிருக்குது. ஒரு நாள் வரும்,
எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, அவருடைய பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு, அவருடைய பிதாவாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் அவரை தரிசிக்க காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற நமக்கு அவர் முதற் பலனாய் எழும்பி இருக்கிறது போல அவருக்கொத்த மகிமையில் நீங்களும் நானும் உயிரோடு எழும்பவும், அவருடைய சாயலுக்கொப்பாய் ஸ்தோத்திரம் பிறப்பிக்கப்படும் படிக்கு நம்மை அவர் தெரிந்து கொண்டதே அவர் நம்மில் வைத்திருக்கிற நித்திய ஜீவன். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. இந்த எந்த இடத்துலையும் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தா நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லலை. புரிந்து கொள்ளணும். அரசாங்கம் நம்மை இந்த மதம் அந்த மதம் என்று சொல்லி யாரும் எந்த தீவிரவாத செயல்களையுமோ சட்டத்துக்கு புறம்பான செயல்களோ செய்துவிடக்கூடாது என்பதற்காக நமக்கு மேலே ஒரு மத அடையாளத்தை போட்டிருக்கு. அந்த அடையாளத்தை இன்னொருவர் கேட்பதற்கோ செயல்படுத்துவதற்கோ எந்த அதிகாரமும் யாருக்கும் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை எதுக்காக நாம் தெரிந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம சிலுவையில் கழுத்துலேயும் சிலுவை அணிஞ்சு, மாலையிலையும் சிலுவை அணிஞ்சு, அணிகிற எல்லா ஆபரணங்களையும் சிலுவை அணிந்து அடையாளப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த அடையாளம் அரசாங்கம் சொல்லுகின்ற அடையாளம். அது குப்பை. நம்முடைய மரணம் சந்திக்கிற வேளையில் அதையும் கலத்திட்டு தான் விடுவாங்க. நான் சொன்னது போல அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வறுமையாக தான் விடுவாங்க. போகிற சமயம் ஒரு அடையாளமும் நமக்கு இருக்காது. அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் முடிவு வரும்போ நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் சரியாக தேவனை சார்ந்து நிற்பீங்க, இயேசுவை சார்ந்து நிற்பீங்க, அவருடைய அந்த திட்டத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீங்கன்னா, பவுல் அந்த பரிசுத்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்கிற இடத்துல நீங்களும் நானும் நிற்க முடியும். அல்லேலூயா. ஏன்? உயிரோடு இருந்தாலும் எனக்கு அவர் தான் துணை, மரித்தாலும் அவர் தான் என் துணை. இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் நான் கண்ணு மூடும்போ எனக்கு அடுத்து என் கண்ணு பார்க்கறது என் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சமூகத்தில் நித்திய காலமாக அவருடைய மகிமையில் நான் தங்கி வாசம் பண்ணுவேன். அவரை இதுவரைக்கும் கேட்கத்தான் செய்தேன், கொஞ்சம் அப்பப்போ அனுபவித்தேன். ஆனால் இந்த மரணம் சந்திக்கும்போ தேவனை நான் முகமுகமாக கண்டு தொட்டு பார்த்து ரசித்து அவருடைய மகத்துவத்தை, இவ்வளவெல்லாம் தேவனிடத்தில் இருக்கின்றனவா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அவரில் களி கூர்ந்து அவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை அருளும்படிக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ மதத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கும்படிக்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. அதை அநேகர் பிடித்து தொங்கி இந்த உலகத்தின் காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. வேலைக்காக, தேவைக்காக போகத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவன் ஏற்படுத்தின வழி எது? தேவன் ஏற்படுத்தின வழி ஒன்னே ஒண்ணுதான். நித்திய ஜீவனுக்கு நேராய் நீங்களும் நானும் போக வேண்டும் என்பதுதான் அவருடைய வழி. அதை தாண்டி நீங்க வலது இடதுபுறம் எங்க போனாலும் இந்த உலகம் உங்களை பாராட்டலாம், மெடல் எல்லாம் கொடுக்கலாம். நேர்மையா போனா ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க, உபத்திரம் வருமே இல்லாமல் வேற ஒன்றும் உங்களுக்கு வராது. ஆனால் வளைஞ்சு நெளிஞ்சு போனால் உங்களை பற்றி புகழ்ந்து சொல்லுவாங்க. எப்படி? பாரு, அவளா அவனா, பாரு ஆண்டவருக்கு கிட்ட இருக்கிறான்னு புகழ்ந்து பேசலாம். ஆனால் அது ஒன்றும் உங்களுக்கு நித்தியத்திற்கு பலன் இல்லாதவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நான் வசனத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன்.
நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னதே என்னுடைய வாக்குத்தத்தம். பெற்றுக்கிட்டீங்களா? நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கிட்டீங்களா? இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். ஏதோ ஆஸ்தியை வாங்க, ஐஸ்வர்யத்தை வாங்க, காரை வாங்க, வீடை கெட்ட அல்ல ஆண்டவர் என்னை அழைத்தது. மாறாக பாவத்திலிருந்து, என் வாழ்க்கை பாவம் நிறைஞ்சிருக்கு, பாவத்தை விட்டு வெளியே வர முடியல, இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் அதைத்தான் செய்கிறேன். கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் அந்த கோபத்தை தான் படுகிறேன். இந்த வார்த்தை பேசக்கூடாதுன்னு விரும்புகிறேன், ஆனால் இந்த வார்த்தை தான் என் வாய் தாராளமாக பேசுகிறது. அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து என் வாழ்க்கை மாறுகிறதற்கு பரிசுத்த இயேசு எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நன்மைக்கு நேரான காரியத்தை எனக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வியாதிகள் அநேக விதத்தில் வருகிறது. சரீர வியாதி அல்ல, சரீரத்துக்கு அறியாத எத்தனையோ வியாதிகள் நம்மளை முட்டமாக்குகிறது. சில காரியத்தை நினைச்சு யோசிச்சு அடுத்த காரியம் செய்யவே முடியல, செயல்படவே முடியல. அவ சொன்ன வார்த்தை என்னை முடக்கி போட்டிருக்கிறது, அவன் சொன்ன வார்த்தை என்னை முடக்கி போட்டிருக்கு, அந்த குடும்பம் சொன்ன வார்த்தை என்னை முடக்கி போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற எத்தனையோ வியாதிகள் நம்மில் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வியாதிகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து நம்மில் வந்திருக்கிறார். மனிதன் சொன்ன வார்த்தை, இந்த உலகம் சொன்ன வார்த்தை, யாரோ சொன்ன வார்த்தை உங்களை முடக்கி இருக்கிறதா? செயல்பட முடியாம மாற்றி இருக்கிறதா? ஆண்டவற்றை கேளுங்க. அதெல்லாவற்றையும் உடைத்து நான் முன்னேற எனக்குள்ளே உடைய நித்திய ஜீவனை கட்டளையிடும். சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே. மூன்றாவதாக மரண பயம். ஐயோ இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, ஒன்றும் இல்லாமல் போயிடுவனோ, இழந்துருவேனோ என்று மரண பயம். இந்த மரண பயத்தை கொண்டு வருகிற இடத்துல நீங்களும் நானும் நிற்கிறோன்னா நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள இன்னும் வரலேன்னு அர்த்தம். ஆண்டவற்றை கேளுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு நாம் முடிவு சொல்லுகின்ற அந்த மரண நேரத்தில் மகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய கான்ஃபிடென்ட், உறுதி, ஸ்தேவானுக்குள்ளே இருந்த அந்த உறுதி எனக்கு வேணுமானா, எனக்கு அந்த நித்திய ஜீவன் வேணும். நிறைவான அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள தாருங்க ஆண்டவரே. பிசாசானவன் பல நேரத்தில் எங்களை பயப்படுத்துகிறது இந்த இடத்துல தான். பயத்தை வைத்து ஆண்டவரே அழிவுக்குள்ளே போய்விடுவோம் என்று சொல்லுகிற ஐயப்பாட்டை கொண்டு வந்து பயப்படுத்துகிற அந்த இடத்துல உம்முடைய பரிசுத்த கரம் எங்களுக்காக வெளிப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஏதோ மதத்துக்காக ஓடுகிற ஒரு ஓட்டை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நித்திய ராஜ்யத்திற்கென்று பிதாவாகிய தெய்வம் குமாரன் மூலமாய் அழைக்கும்படி வைத்திருக்கிற அந்த மகத்துவமான நித்திய ராஜ்ய ஆண்டவரை நித்திய வாழ்வுக்கென்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்றப்படும்படிக்கு எங்கள் தேவன் எங்களை ஆண்டவரே வழிகாட்டுவீராக, வழி நடத்துவீராக. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கு, பரிசுத்தப்படுத்தும். பாவத்திலிருந்தும் அசுத்தத்திலிருந்தும் ஆண்டவரே பலவீனத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் நாங்கள் மாறுபட்ட வாழ்வில் முன்னேற பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற சின்ன பிள்ளைகள், விசேஷமாக ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த பிள்ளைகள் சரியாய் தேவனை அறிந்து தேவனுடைய சித்தத்திற்கென்று ஓட பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நினைத்தருளுவீரா. இந்த இடத்தில் இருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஆண்டவரே இவர்களை நினைத்தருளும். ஒருவர் கூட அந்த நித்திய ராஜ்யத்தை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே கிறிஸ்துவின் உள்ளில் கிடைக்கின்ற இந்த நித்திய ராஜ்யத்தை இறுக பற்றி கொள்ள
கர்த்தர் கிருபை கொடும். இம்மைக்காக ஓடி ஆண்டவரே அழிவை சம்பாதித்து விடாதபடிக்கு மறுமைக்காக ஓடி சம்பூரணத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். வசனத்தை ஆண்டவரே பேசி அடியனை உம்முடைய கரத்தில் மறைத்துக்கொள்ளும். தொடர்ந்து உம்மில் பலனடைய உதவி செய்யுங்க. இந்த கிராமத்தை ஆசீர்வதி. ஆண்டவரே கிராமத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அருகாமையில் இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதி. சம்பூரணப்படுத்தும். சமாதானத்தோடு வழி நடத்துங்க. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னென்ன தேவைகளிலே போராடி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த போராட்டங்களில் எல்லாம் ஆண்டுடைய கிருபை சம்பூரணமாய் வெளிப்படட்டும். வியாதியோடு போராடுகிற பிள்ளைகள் உண்டு, பலவீனத்தோடு போராடுகிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே அநேக குடும்பங்கள் சாபத்துக்கு உள்ளே உட்பட்டவர்களாக வாழ்க்கையை ஆண்டவரே கண்ணீரிலும் அவமானத்திலும் வேதனையிலும் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளில் நன்மைகளை கெடுத்து ஆசீர்வாதத்துக்கு பதிலாக தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் அதிலிருந்து வெளியே வர ஆண்டவருடைய விடுதலைகளை வெளிப்படுத்துவீரா. அற்புதங்களை காண்பித்தருளும். நீர் தேவன் என்றும் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.